ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளுக்கு விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுக்கு விசேஷமாக உடன்படிக்கை பெட்டி உன்னிடத்தில் உண்டா இல்லையா, உடன்படிக்கை பெட்டி உன்னிடத்தில் உண்டா இல்லையா என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் விசேஷமாக எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் கூட ஏறத்தாழ ஒரு 22-23 பாகங்களாக இந்த உடன்படிக்கை குறித்து பேசியிருக்கிற வார்த்தைகள் உண்டு. அவைகளெல்லாம் வருகிற நாட்களில் மீடியா மூலமாக உங்களுக்கு அனுகூலமாக அளிப்பதற்காக தருவதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளுக்கு விசேஷமாக உடன்படிக்கை பெட்டி உன்னிடத்தில் உண்டா இல்லையா என்றதான ஒரு முதல் பாகம் கூட என்று நாம் நினைத்து கொள்வோம், அல்லது முதல் பாகம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவில் உடன்படிக்கை கவர்னன்ட், உடன்படிக்கை என்றால் ஒரு ஒப்பந்தம், மனிதனோடு செய்கிற ஒப்பந்தம், கணவனும் மனைவியும் இடையிலே உண்டாகிற ஒப்பந்தம், ஒரு வீட்டையும் அல்லது ஒரு நிலத்தையும் அக்ரிமெண்ட்டு, ஒரு நிலத்தை அக்ரிமெண்ட்டு போடுவதற்கு சமமாக அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க, ஒப்பந்தம் பத்திரம் என்று சொல்லுவார்கள். கணவன மனைவியும் தன்னுடைய திருமண காரியங்களில் அந்த நிகழ்ச்சியில், திருமண நிகழ்ச்சியில் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். ஆகவே அதுதான் ஒப்பந்தம் என்று சொல்லுவார்கள், அக்ரிமெண்ட்னு சொல்லுவார்கள், அவர்கள் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவார்கள். மனிதன் மூலமாக ஒப்பந்தம், கணவன் மனைவியுமாக ஒப்பந்தம், இப்படியாக ஆண்டவர் மனிதரோடு செய்கிற ஒப்பந்தம், மனிதர்கள் ஆண்டவரோடு செய்கிற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்ற வார்த்தையை தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு எழுதி வைத்த வார்த்தை என்னவென்றால் உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தையை பைபிளில் நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை உன்னிடத்தில் உண்டா இல்லையா என்ற அந்த தலைப்பில் நாம் படித்து கொள்ள போகிறோம். விசேஷமாக அந்த உடன்படிக்கை அதை குறித்து நல்ல செய்திகள் எங்கள் ஊழியத்தின் பாதையில் அநேக தலைப்புகளாக, டாப்பிக்காக அதை நாங்கள் ஆராய்ச்சி செய்து நாங்கள் படித்து இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி உடையவனா, உடன்படிக்கை பெட்டியை உடைப்பவனா என்ற அந்த தலைப்பில் அநேக பாகங்களாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இருக்கிறோம். இந்த நாளில் கூட விசேஷமாக இது முதல் பாகமாகவும் அல்லது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு டாப்பிக்காக இதை நாம் எடுத்துக்கொள்வோமானால் நமக்கு நலமாக இருக்கும். உடன்படிக்கை என்றால் என்ன என்பது குறித்து நாம் தியானித்தோம். ஒப்பந்தம், தேவன் மனிதனோடு செய்கிற உடன்படிக்கை, மனிதன் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை, மனிதன் ஒவ்வொருவரும் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, கணவன் மனைவியுமாக இணைகிற நாட்களில் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இன்ட்ரோடக்ஸாக அருமையானவில் என்னாகம புஸ்தகம், the book of Numbers, chapter 10 verse 32, 33, 34, 35, 3 words. என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 33, 34, 35 ஆகிய 3 வாக்கியங்களை நாம் தியானிக்க வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகும் பொழுது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே, கர்த்தாவே, எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்களும் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது அவர்களுக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காட்டும்படியாக கடந்து போனது என்று பைபிளில் நாம் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி, அப்போ உடன்படிக்கை பெட்டி 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்து வருகிறார்கள். பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக வழிகாட்டுவதற்காக இளைப்பாறுகிற ஸ்தலம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அதை காட்டும்படியாக தேவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது அவர்களுக்கு முன்னதாக
தேடி காட்டும்படியாக, கண்டுபிடிக்கும்படியாக, கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் முன்னதாக கடந்து போகிறதை பார்க்கிறோம். யாத்திராமத்திலோட வாசிக்கிறோம் இல்லையா? 33ஆம் அதிகாரம் 14, 15 என்னுடைய சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். யூ கோ மை பிரசன்ஸ். ஆண்டவராகிய தேவன் நாம் போகிற இடத்துலலாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய உடன்படிக்கை வார்த்தை, அவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் நானே இருப்பேன்னு சொல்ல. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறதோ அங்க ஆண்டவர் இருப்பார். ஆண்டவருடைய மகிமை இருக்கும், ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கும், ஆண்டவருடைய தூதர்கள் இருப்பார்கள், ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும், ஆண்டவருடைய அதிசயங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல நடக்கும். ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல நில நிற்கும் என்பது குறித்து பைபிள் மூலமாக நாம் அழகாக அறிந்து கொள்கிறோம். எனவே இந்த உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன ஐயா? எங்களிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னாக்கா ட்ரங்க் பெட்டி இருக்கு, கட்டை பெட்டி இருக்கு, என்னென்ன பெட்டியெல்லாம் இருக்கு, அந்த அதில் நாங்கள் பொருட்களை விதவிதமாக வைத்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட பெட்டிகள் இருக்கு. இது நான் உடன்படிக்கை பெட்டி எங்களுக்கு தெரியவில்லையே என்று சில பேர் நினைக்கக்கூடும். சில பேருடைய வாழ்க்கையில அது புரிந்திருக்கும். உடன்படிக்கை பெட்டி என்றால் என்னால் இதுதான் இவர் பேச வருகிறார் என்று புரிந்திருப்பீர்கள் சிலர். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல கடந்து வரும் பொழுது தேவன் கொடுத்த அருமையான அந்த கட்டளைகள் மூலமாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு முன்னதாக போவதற்கு முன்னதாக அடிமை தேசத்துல 430 வருஷங்கள் அடிமைகளா இருந்தார்கள் எகிப்தில. பிதாவாகி தேவன் ஆரோன் மோசே மூலமாக விடுதலாக்கி அவர்கள் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் கடந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை அந்த பெட்டிக்குள்ள வைக்க வேண்டும். யாத்ராகம புஸ்தகம் எக்ஸோடஸ் 25:10, யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மோசேயானவர் இந்த 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். மோசேயானவர் அதை செய்கிறார். சித்திய மரத்தினால ஒரு பெட்டி உண்டு பண்ணவாயாக, சித்திய மரத்தினால ஒரு பெட்டி உண்டு பண்ணவாயாக, அந்த பெட்டியானது அருமையாக எந்த அளவு இருக்கணும், எப்படி இருக்கணும் என்பது குறித்து செய்துவிட்ட பிற்பாடு அந்த பெட்டி சித்திய மரத்தினால செய்ய வேண்டும். அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்தோமானால் அந்த பெட்டியை தங்க தகடால மூட வேண்டும். 4 கொக்கிகள் இருக்க வேண்டும். அது 4 பேர் தோளில் மட்டும் தான் சுமக்க வேண்டும். அதை தோளில் சுமக்க வேண்டும். யார் சுமக்க வேண்டும் என்றால் அருமையாக சொல்லப்படுகிற வார்த்தை என்னாகம புஸ்தகம், அருமையாக ஆண்டவராய் தேவன் அற்புதமாக 1ஆம் அதிகாரம், அந்த 7ஆம் அதிகாரம், அந்த 10ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கிறான். கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் அவர்கள் அந்த தோல்ல சுமக்க வேண்டும். என்னாகம புஸ்தகம் தான் புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 4 verse 27 to 29. என்னாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27, 28, 29 ஆகிய வசனங்களில மெராரி புத்திரர் அப்படி ஆகிய கெர்சோன் புத்திரர் இவர்கள் தான் தோளில் சுமக்க வேண்டும். அந்த பெட்டியை ஆரோன் குடும்பத்தார் தொட வேண்டும். ஆரோன் பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் மட்டும்தான் அந்த பெட்டியை தொட வேண்டும். இது எதனால செய்ய வேண்டும் என்றால் சித்திய மரத்தினால செய்ய வேண்டும். தங்க தகடால மூட வேண்டும். 4 கொக்கிகள் செய்ய வேண்டும். 4 பேர் தோல்ல சுமக்கிற அளவுல அதை 4 பக்கமும் சுமக்கிற அளவுல அதை கொக்கில் செய்து தோல்ல சுமக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டி இப்பொழுது தங்க தகடால மூடப்பட்டதனால தங்க பெட்டின்னு கூப்பிடலாம். தங்க பெட்டி, பங்கார பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையாக ரொம்ப அற்புதமாக ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். பங்கார பெட்டி, தங்க பெட்டி, இதுக்கு என்னென்ன பேர் பாருங்க பைபிள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. சரி, ஓகே, ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 33 அவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியானது கடந்து சென்றது. என்ன இருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில என்பது குறித்து நாம் பார்த்தோமானால் எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Hebrew chapter 9 verse 4. அந்த வார்த்தையில வாசிக்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிற என்றால் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் துளிர்ந்த ஆரோனுடைய கோல் அல்லது தளர்த்த ஆரோனுடைய கோல் என்று சொல்லப்படுகிறது. 2 கற்பலைகளை ஆண்டவர் கொடுத்த மோசேக்கு சீனா மலையில் கொடுத்த 2 கற்பலைகள், 10 கட்டளைகள், அந்த 3 வஸ்துகள் அந்த பாக்ஸுக்குள்ளாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது, தங்க பெட்டிக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய பெட்டிக்குள்ள இருக்கிறத நாம் பார்க்கிறோம். 3 பொருட்கள், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளர்த்த கோல், 2 கற்பலைகள்,
அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அது மூன்றுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக, ஆனா ஒரு வாக்கியம் 48ல, நானே ஜீவ அப்பம். அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அப்பமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், ஆரோனுடைய தளர்த்த கோல். என்னாகமும் 17ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை வாசிக்கிறோம். ஆரோனை ஆண்டவர் சூஸ் பண்ணும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஆரோனுடைய கோல் மோசையினுடைய கோல் ஆரோனு கோலா மாறுகிறது, கர்த்தருடைய கோலா மாறுகிறது. இப்பொழுது உயிர்த்தெழுதலுக்கு அது அடையாளமா இருக்கிறத பார்க்கிறோம். மீதியான் தேசத்துல மோசையானவர் தன்னுடைய மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்க்கும் பொழுது தென்பட்ட அந்த கோல் அற்புதமான கோல். அது மரித்து போன ஒரு கட்டையா இருந்தாலும், ஆடுகள் மேய்க்கிற ஒரு கட்டையா இருந்தாலும், ஒரு கோலா இருந்தாலும், அதை வனாந்தரத்தில் போட சொன்னார், பாம்பாயிற்று. அதை பிடிக்க சொன்னார் வாளை, மறுபடியும் கோலாயிற்று. ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு கோலா இருக்கிறது. அதே கோல் எகிப்து தேசத்தில் போடும் பொழுது மந்திரக்காரர்களுடைய கோல்கள் எல்லாம் விழுங்கிற்று, எல்லாம் பாம்பை விழுங்கிற்று. அவர்களும் அந்த கோலை கீழே போடும் பொழுது பாம்பாக மாறினது. எல்லாம் பாம்பு விழுங்கிற்று இந்த கோல். இதை அந்த வாளை பிடித்த உடனே இப்போ ஆரோனிடத்திலே கோல் இருக்கிறது. மோசேயினிடத்தில் இருந்த ஆடு மேய்க்கிற கோல் இப்போ ஜனங்களை நடத்துகிற பார்வோன் இடத்துல அற்புதம் செய்கிற அற்புதமான ஒரு கோலாக மாறிவிட்டது. இப்பொழுது அந்த கோல் வாதும பழங்களை தந்தது, பூ பூத்தது என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்தானவர் மரித்த நிலையில் இருந்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்ததை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிற நம்முடைய ஆண்டவர், நானே உயிர் தொழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 25 இயேசு சொன்னார். அதை மரித்து போனதை உயிர்ப்பிக்கிற நம்முடைய ஆண்டவர் என்று அடையாளத்தை காட்டுகிறத பார்க்கிறோம். 2 கற்பலைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் என்னவென்றால் அற்புதமான கட்டளைகள். 613 கட்டளைகளை பிதாவாகி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். சிலவைகள் செய்யக்கூடியவைகள், சில செய்யக்கூடாதவைகள். அவைகளிலும் ஆண்டவர் மாற்றி 10 கட்டளைகள் கொடுத்தார். 6 நமக்குரியது, 4 ஆண்டவருக்குரியது. அவைகளும் இயலாத நிலைமையில தேவன் 2 கற்பலைகளுக்கு ஆண்டவர் 2 கட்டளைகளை கொடுத்தார். உன் பிதாவாகி தேவனிடத்துல முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்பு கூர்ந்து அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதுவும் இயலாத நிலைமையில ஆண்டவர் ஒரே கட்டளை ஆண்டவர் கொடுத்தார், ஒரே ஒன்று. அதை கூட செய்ய முடியாத நிலைமையில நாம் இருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும் நாம். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் 2ஆம் வசனத்துல, ஆதியில வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுறான். இட் இஸ் ஜீசஸ். ஆண்டவரே அவர் வார்த்தையா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த வார்த்தை என்ற இயேசு கிறிஸ்தானவர் அவன் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்து கொண்டு வந்து யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த சீலோம் என்றதான இடத்துல வைத்தார்கள். யோசுவா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்து கொண்டு வந்த சீலோமில் இருந்த இடத்துல வைத்தார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் அருமையாக அன்னாள், எல்கனா இவர்கள் வருஷந்தோறும் சீலோம் இடத்துல போய் ஆராதனை செய்து பலி செலுத்திட்டு வருவார்கள். இப்பொழுது அந்த இடத்துல யார் ஆசாரியரா இருக்கிறார்கள் என்றால் ஏலி ஆசாரியரா இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஒப்னி பினேகாசும் ஆசாரியர்களா இருக்கிறார்கள். இப்பொழுது 2 பேர் ஆசாரியர்களா இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பெலிஸ்தர்கள் ஜெயிக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஆலோசிக்கிறார்கள், நம்ம இடத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குமானால் வனாந்தரத்தில் ஆண்டவர் ராஜாக்களை ஜெயித்தார், சத்துருக்களை ஜெயித்தார். அதனாலதான் என்னாகும் புஸ்தகத்துல நாம் வாசித்தோம் இல்லையா, 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியானது புறப்படும் பொழுது, தேவனே உம்முடைய சத்துருக்கள் நீங்க சிதறடிங்க என்று சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சொல்லி சீலோம் இடத்திலிருந்து அதை நடத்துகிற ஒப்னி பினேகாசு வரட்டும் என்று சொல்லி 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். 19 முதல்
22 வசனங்களை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி வருகிறது. ஒப்பனையும் பினேகாசும் வருகிறார்கள். அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த உடனே, உடன்படிக்கை பெட்டி ஆர்வாரத்தை பார்த்த உடனே பெலிஸ்தர்கள் பயந்து நடுநடுங்கி நம்பிக்கற்றவர்களா இருந்தார்கள். ஆனாலும் திடன் கொண்டு யுத்தம் செய்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனார்கள். அந்த இடத்துல ஒப்பனையும் பினேகாசும் மரித்து போனார்கள். இந்த மரண செய்தியை கேட்ட, உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டதையும் கேட்ட அந்த ஏலி பிரதான ஆசிரியராக இருக்கிற அவர் மரித்து போனார். ஏறத்தாழ 100 வயது உள்ள அந்த ஆசாரியன் மரித்து போனார். இந்த மாமனார் மரித்த செய்தியும் உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்ட செய்தியும் கேட்ட உடனே ஒப்பனை பினேகாஸ் அவர்களுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி கேட்ட உடனே அவள் குனிந்து குழந்தை பெற்றுக்கொண்டு 1 சாமுவேல் 4ஆம் அதிகார கடைசி வசனத்துல தன்னுடைய குழந்தைக்கு இக்கோபோத் என்று பெயர் வைத்தாள். ஏனென்றால் தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கடந்து போனது என்று அர்த்தம் இக்கோபோத் என்று சொன்னால். எனவே அதுக்கு பிற்பாடு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிறார் என்றால், பெலிஸ்தர்கள் கொண்டு போயிட்டு 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல தாகோன் கோயில் வைக்கிறார்கள். அந்த தாகோன் கோயில் வைத்த உடனே தாகோன் சிலையானது கையும் அந்த கைகள் அந்த பாகங்கள் கீழே விழுந்து கிடக்கிறதே அவர்கள் மறுநாள் பார்க்கிறார்கள். மீண்டுமாக அந்த கையெல்லாம் ஒட்ட வைத்து விட்டு அவர்கள் மறுநாள் வந்து திறந்து பார்த்தா அந்த தாகோன் கோயில அந்த தலை துண்டிக்கப்பட்டு இருக்கிறது, கை கால்கள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது, பூட்டி இருக்கிற அந்த கோயிலில் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இது இஸ்ரவேலின் தேவன், இவர் பலமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர் என்று பயந்து உடன்படிக்கை பெட்டி ஊருக்குள்ள கொண்டாந்தார்கள். அந்த ஆலயத்தை பூட்டி விட்டார்கள். இந்த நாள் வரைக்கும் யாருமே அந்த ஆலயத்துக்குள் அந்த கோயிலுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசித்தா, பெலிஸ்தர்கள் அனைவருக்கும் ஃபைல்ஸ் வியாதி, மூல வியாதி, ஒவ்வொருவரும் வேதனைப்படுகிறான். அவங்களுடைய கூக்குரல் வானத்துக்கு எட்டுகிறது. அவர்கள் கூக்குரல் ஆண்டவரை நோக்கி அபயம் எடுக்கிறது. அந்த அளவுல பயம், மரண ஓலங்கள், மரண பயம், மரண சத்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாரும் தீர்மானம் பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டியை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியை அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது எங்க வருகிறது என்றால், மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறது. சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான். அந்த சாலமோன் ஆலயத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கிறார்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 2 Chronicles chapter 5 verse 10, 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே ஆண்டவருடைய கற்பலைகள் 2, அவைகள் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இப்பொழுது அந்த பெட்டிக்குள்ள என்ன இல்லை என்றால், அந்த பெட்டிக்குள்ள என்ன இல்லை? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இல்லை, ஆரோனுடைய துளிர்த்த கோல், தளர்த்த கோலும் இல்லை. இப்பொழுது கற்பலைகள் மாத்திரம் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிற வண்ணமாக, அதுக்கு முன்னதாக 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்தால், பாபிலோன் ராஜா வருகிறான், ஆலயத்தை இடித்து போடுகிறான், ஆலயத்தை தீ வைக்கிறான், ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் உடைக்கிறான், அதெல்லாம் கொள்ளை கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறான் நேபுகத்நேச்சர் காலத்தில் ஆலயம் இடிக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது இல்லை, தீ வைக்கப்பட்டது, எல்லாம் பொருட்களும் கொள்ளடிக்கப்பட்ட நிலைமையில ஆயிற்று. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி இல்லாத ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டி விசாரிப்பவரும் இல்லை, யார் மனதிலும் தோன்றுவதும் இல்லை, அதை குறித்து கவலைப்படுவரும் இல்லை, அதை குறித்து தேடுவாரும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பவரும் இல்லை, அதை குறித்து யோசிப்பவரும் இல்லை. உடன்படிக்கை பெட்டி குறித்து யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அதை தேடினாலும் தென்படாது என்று ஆண்டவர் எழுதி வைத்தார். இன்றைக்கு எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள், எத்தனையோ நிபுணர்கள், எத்தனையோ சயின்டிஸ்ட் தேடுகிறார்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கும் என்று சொல்லி. பட் தென்படவில்லை. அதுக்கு பதிலாக அநேக அடையாளங்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பைபிள் குறித்து. இட் இஸ் பைபிள் ட்ரூத் அப்படின்றதான வார்த்தையில அவர்கள் தேடி இருக்கிறார்கள். எனவே இந்த யோவானானவர் அருமையான ஒரு காட்சியை பார்க்கிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 11 verse 19. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் ஆலயம் திறக்கப்பட்டது, தேவாலயம் திறக்கப்பட்டது, அப்பொழுது உடன்படிக்கை பெட்டி தென்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பூமியில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி அங்க போயிட்டா அப்படின்னு யோசிக்க கூடும். இல்லை, அங்க இருக்கிற பொருட்கள் தான் பூமியில செயல்பட்டது. அங்க இருக்கிற ஆராதனை முறைகள் தான் பூமியில ஆண்டவர் கொடுத்தார். யாத்திராகம புஸ்தகம் எக்ஸோடஸ் 25 verse 40, யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல கடைசியில அந்த மலை மேல ஆண்டவர் ஷோ போட்டு காண்பித்தார். யாருக்கு? மோசேயானவருக்கு ஷோ. இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷோ போட்டு காண்பித்தாராம். ஆராதனை முறைமைகளை பரலோகத்தில் நடக்கக்கூடியவைகளே தேவனாய் கர்த்தர் மோசேக்கான மலையில ஷோ போட்டு காண்பித்தார். அதை பார்த்தார். அந்த ஆராதனை முறைமைகள், பலிபீடம் எங்க இருக்க வேண்டும், உடன்படிக்கை பெட்டி என்ன இருக்க வேண்டும், அப்படியாக பிரதான அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் இந்த ஆலயத்தினுடைய முறைமைகளையும் அந்த ஆராதனுடைய அந்த வரைபடத்தையும் தேவன் ஷோ போட்டு காண்பித்தார். மோசேயானவருக்கு ஆவணமாக செயல்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் தான் பூலோகத்தில் ஆராதனை முறைமைகளை செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆயிற்று, எங்க இருக்கு, எப்படி ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது. அதை குறித்து தான் 2-3 வாக்கியங்களை நாம் வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எரேமியா புஸ்தகம், The book of Jeremiah chapter 31 verse 31. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் அந்நாட்களில் செய்த உடன்படிக்கையின் படி அல்ல, புதிய உடன்படிக்கையின் படியாக புதிய உடன்படிக்கை நான் அவர்களோடு கூட செய்வேன். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறோம். அந்நாட்களிலே நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு செய்ததுபடி அல்ல, இப்பொழுது நான் புதிய உடன்படிக்கை நான் செய்வேன். எனவென்றால் நான் பலகையில் எழுதினதல்ல, இப்பொழுது அவர்களுடைய இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகளை வைப்பேன், அவருடைய இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகளை எழுதுவேன், அவருடைய இருதயத்தில் என் வார்த்தைகளை வைப்பேன் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். ஆகதான் ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். உபாகமம் புஸ்தகம், The book of Deuteronomy chapter 6 verse 6 to 9. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ல, இன்று நான் விதிக்கிற கட்டளைகளை நீ கவனமாக கேட்டு உன் இருதயத்தில் வைத்துக்கொள். 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் அந்த வார்த்தைகளை குறித்து உன் பிள்ளைகளிடத்துல கவனமாக பேசு. எழுந்திருக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது அவைகளை குறித்து போதி, டீச் பண்ணு, உதவி செய், அவைகளை குறித்து பேசு என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொன்னதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அருமையாக தாசல் மூலமா, பவுல் மூலமா எழுதியிருக்கிறார். நீங்க தான் நாங்கள் வாசிக்கப்படுகிற நிருபங்கள். நாம தான் நிருபங்கள். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நிருபமாக பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பத்திரிகையாக நம்மளை பார்க்க வேண்டும். தினத்தந்தி பத்திரிகை, தினத்தூது பத்திரிகை, தினமலர் பத்திரிகை, இப்படி அந்த பத்திரிகை பார்க்கும் பொழுது நியூஸ் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆவணமாக நம்மளை பார்க்கும் பொழுது பரலோகத்தின் பத்திரிகை ஒரு நிருபமாக, ஒரு பைபிளாக, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை நமக்குள்ளாக, நம்முடைய குணலட்சணங்களுக்குள்ளாக, நம்முடைய கேரக்டருக்குள்ளாக பரலோக தேவனை காண்பிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் நமக்கு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம தான் நிருபங்களாக இப்பொழுது தேவனுடைய மனதில் இருந்ததை ஒரு பலகையில் வந்தது, அதுக்கு அடுத்தது தோல் சுருள் வந்தது, அதுக்கு அடுத்தது அவைகள் உடைக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ராஜாவானவர் அந்த தோல் சுருகளை அறுத்து தீயில் வைத்து தீயிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகள் எல்லாம் போனாலும் இப்பொழுது ஆண்டவருடைய மனதில் இருக்கக்கூடிய வார்த்தை அழியாததாய் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்ற நோக்கம்
எண்ணம், சிந்தனை, ஆசை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. முதலாவதாக ஒரு 3 காரியங்களை 4 காரியங்களை நாம் படித்துக்கொள்ளும். உடன்படிக்கை பெட்டி உன்னிடத்தில் உண்டா இல்லையா என்பது குறித்து சுருக்கமாக ஒரு 4 வசனங்கள் வாசித்து அற்புதமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உடன்படிக்கை பெட்டி நம்ம இடத்துல நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் முதலாவதாக யோசுவா 4 அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஆசாரிகளுடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் நதி 2ஆக பிழிந்தது. அந்த பெட்டியின் வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் இருக்குமானால் எரிகோ கோட்டையை ஆண்டவராய் தேவன் தகுத்தெறிவார். யோர்தான் நதியை ஆண்டவர் பிரித்து விடுவார். ஆண்டவர் செவந்த சமுத்திரத்தையும் பிரித்து விடுவார். ஆண்டவராய் தேவன் மலை போல பிரச்சனை வந்தாலும் தேவன் அதை பனி போல மாற்றுவரா இருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வருவனால் ஆண்டவராய் தேவன் ஆவியானவர் கொடியேற்றுகிறவராய், ஜெயம் தருகிறவராய், பதில் தருகிறவராய், அற்புதம் செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென். முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் தடைகளை படிக்கற்களாக ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 6 அதிகாரம் 1 வசனம். 7 மாதம் பெலிஸ்தர் தேசத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அவர்கள் அல்லல் பல்லல் பட்டார்கள். மரணம் அவர்களை சந்தித்தது. பயந்து அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது யோசுவா களத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். யோசுவா களத்திற்கு போகிறது. அந்த இடத்துல பெச்சமிஸ் மனுஷர்கள் யோசுவா 6 அதிகாரம் 19 20 வாசிக்கிறோம். அந்த பெட்டி தங்க பெட்டி என்று சொல்லி அந்த பெச்சமிஸ் மனுஷர் திறந்து பார்த்ததனால மரித்து போனார்கள். 50,000க்கு மேலாக மரணம் சந்தித்தது. அந்த பெட்டி இப்பொழுது கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு அனுப்பி விடுகிறார்கள். இப்பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 7 அதிகாரம் 2 வசனத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது அபினாதாபனுடைய வீட்டில் 20 வருடங்களாக இருக்கிறது. 20 வருடங்கள் இருக்கிறது. 1 சாமுவேல் 7 அதிகாரம் 2 வசனத்துல 20 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி ஓலமிடுகிறார்கள், புலம்புகிறார்கள். 7 மாதம் இருந்தது. அல்லல் பட்டு அற்புதங்கள் நடந்தது சத்துருக்களுடைய தேசத்துல. இன்றைக்கு ஆண்டவருடைய ஜனங்கள் மத்தியில் இருக்க உடன்படிக்கை பெட்டி 20 வருஷம் அதை தொடவில்லை, அதை நோக்கி பார்க்கவில்லை, அதை குறித்து விசாரிக்கவில்லை, புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக விசுவாசி வீடுகளில் பாருங்க, பைபிள் இருக்கு, படிப்பதில்லை, அதை தேடுவதில்லை, போதிப்பதில்லை, பேசுவதில்லை, வாசிப்பதில்லை. 1 சங்கீதம் 2 வசனத்துல கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். யுவர் லைஃப் இன் சக்சஸ். ஆனா பைபிளை வாசிக்கணும். அதை நேசிக்கிறேன்னு சொல்வது மட்டுமல்லாமல் வாசிக்கணும், அதை நேசிக்கணும், வாசிக்கணும், அதை குறித்து பேசணும் என்று பைபிள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7 மாதம் பெலிஸ்தர்கள் ஆண்டவருடைய வல்லமை அறிந்து கொண்டார்கள். 20 வருஷம் இருந்தோம், ஒரு நாளும் பைபிள் வாசி. சில பேர் பாஸ்ட் கூட பைபிள் வாசிக்கிறது இல்லை. விசுவாசிங்க பைபிளை தொடர்றதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அப்படியே அந்த பைபிளை என்ன செய்வாங்கன்னா அப்படியே தூள் தட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச் பைபிள் அந்த மாதிரி தொடருது. டெய்லியும் தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் தியானிக்கணும். 3வதாக அருமையான ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். அற்புதமாக தேவன் 20 வருஷம் அதை தேடாமல் இருந்தார்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் 2 முறையாவது பைபிள் வாசிக்கணும். நான் ஏறத்தாழ 50க்கு மேலே 60 கிட்ட வாசித்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் 100-200 முறை ஆண்டவர் ஜீவனை கொடுத்த காலங்கள் வாசிக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் முழங்கால நின்று புதிய ஏற்பாட்டை 200 முறை வாசித்தார். ஆனா சாதாரணமாக எவ்வளவு முறை வாசித்தார் என்று அவருக்கே தெரியவில்லையா. அப்படி சொல்லுகிறார். நாம் பைபிளை நேசிக்கிற மட்டுமல்லாமல் வாசிக்கணும். 4வதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த இடத்துல அருமையாக கித்தியானாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. 10ஆம் வசனத்துல உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக கித்தியானாகிய ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓ லார்ட் ஜீசஸ், ஓ லார்ட் ஜீசஸ், thank you so much, thank you, wonderful. அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 7 மாதம் பெலிஸ்தர் தேசத்தில் இருந்தது. ஆண்டவர் அற்புதத்தை கண்டு பயந்து நடுங்கி போனார்கள். 20 வருஷம்
அபிநாத் அவருடைய வீட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. அவர்களுக்கு உணர்வே இல்லாமல் போயிற்று. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள். யோர்தான் நதி 2ஆக பிளந்ததை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தாவீதானவர் பயந்து நடுநடுங்கி, என்னுடைய தேசத்துக்கு வந்தா அந்த ஊசாம் அடித்தது வண்ணமாக தேவன் என்னை கொன்று போடுவார்னு பயந்து கித்தியானாகி ஓபேத் ஏதோம் வீட்டில் வைத்து விட்டு போனார். 3 மாதம். ஓ பிளஸிங், மோர் பிளஸிங், பிளஸிங், மோர் பிளஸிங். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டி, இட் இஸ் பைபிள், இட் இஸ் பைபிள், த வண்டர்ஃபுல் காட்ஸ் வேர்ட். ஜீவனுள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை டெய்லி நீங்க படிக்கணும், போதிக்கணும், டீச் பண்ணணும், இதை குறித்து பேசணும். இது அழியாதது. வானமும் பூமி அழிந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒரு எழுத்தின் உருப்பாய்களும் ஒளிவதில்லை, அழிவதில்லை, அழிக்க முடியாது. எந்த கொம்மானாலும் பைபிளை அழிக்க முடியாது. இதை உலகத்தில் இருக்க அத்தனை பைபிள் அழித்தாலும் ஆண்டவருடைய மனதில் இருக்கிறது அங்கிருந்து மீண்டும் எழுதுவார். 40 டீச்சர்களை கொண்டு எழுதப்பட்ட பைபிள், இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட பைபிள், ஆண்டவருடைய மனதில் இருக்கிற பைபிள். இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும், நம்ம காப்பாற்றும், நம்ம வழி நடத்தும், நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், நாம் யார் என்பது குறித்து காண்பிக்கும். திஸ் இஸ் பிளஸிங். ஆண்டவர் கொடுத்த அன்பின் கடிதம். இதை நேசிக்கணும், வாசிக்கணும், போதிக்கணும், டீச் பண்ணணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். எனவே உடன்படிக்கை பெட்டி உன்னிடத்தில் உண்டா இல்லையா? உடன்படிக்கை பெட்டி உங்களிடத்தில் உண்டா இல்லையா? கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் கூட இன்னொரு பகுதியில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க, சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விசேஷமாக அநேகருக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியா நான் அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு உடன்படிக்கை குறித்து, உடன்படிக்கை பெட்டி உடையவனா, உடன்படிக்கை பெட்டியை உடைப்பவனா என்ற தலைப்பில் நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல்.